அனைவருக்கும் வணக்கம். இப்ப முத உங்க பட்டிமன்றத்துல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சான்றோர் பெரிய மக்களுக்கு மிகவும் தாழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய பாடல். உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவனின் போற்றி புகழ வேண்டும். இந்த தகுதிக்குரியவர்கள் ஆசிரியர்கள் அம்மா, எந்த குற்றம் குறை இல்லாத மாசற்ற ஆசிரியர்கள், அதில் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் நீங்கள் ஒரு எப்படி சொல்வது சிக்கலான தலைப்பை வைத்து விட்டீர்கள். எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நான் அரசு பள்ளி படித்திருக்கிறேன். அரசு பள்ளியில் தான் இருப்பேன். ஆனால் என்னன்னா தனியார் பள்ளி, அதாவது கவர்மெண்ட் எய்டட், அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி நான் பணியாற்றி வருகிறேன். 33 வருடமாக பணியாற்றி வருகிறேன். இதில் என் அனுபவங்களை நான் பகிர்கிறேன். அதாவது அரசு பள்ளி என்று கூறுகிறார்கள். தனியார் பள்ளியை அம்மா கொஞ்சம் கேமரா கரெக்டா வச்சிடுங்கம்மா. உங்க முகம் சரியா தெரியல, கழுத்து மட்டும்தான் தெரியுது. தெரிகிறது. இப்ப சரியா இருக்குதும்மா, ஆரம்பிக்கலாம். இப்ப என்னன்னா அந்த தனியார் பள்ளியை ஆதரிப்பதே நீங்கள், அதாவது நமது அரசு பள்ளி தான். உங்களுக்கு அதுவும் தீர்மானமாக தெரியும் என்று நினைக்கிறேன். அதாவது தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பிரகாசிப்பதற்கு காரணமே நமது அரசாங்கம் தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, எந்த அளவுக்கு சலுகைகள் கொடுக்கிறார்களோ, அதே அளவு முக்கியத்துவத்தையும் அதே சலுகைகளையும் தருவது நமது அரசாங்கம் தான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்றால் நீங்கள் சம்பள விகிதத்தை சொல்லலாம், மற்ற விகிதங்களை கொள்ளலாம். அது தனியார் பள்ளியினுடைய தனித்துவம். ஆனால் அரசு பள்ளியின் உழைப்பு என்பது தனியார் பள்ளியின் உழைப்பு என்பது மிக மிக கடினமானது. காலை நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தனியார் பள்ளி ஆசிரியர்கள் எத்தனை மணிக்கு பள்ளிக்கு செல்கிறார்கள்? அரசு பள்ளி ஆசிரியர்கள் எத்தனை? இப்ப காலை உணவு திட்டம் வந்துவிட்டது. அதனால் நமது அரசு பள்ளி பெரியவர்கள் கண்டிப்பாக சீக்கிரம் செல்கிறார்கள். ஆனால் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் எப்பொழுதும் 8 மணி 8:30 மணிக்குள் காலை வகுப்பு சென்றுவிட்டார்கள். காலையிலும் படிப்பு, காலையில் வாய்ப்பாடு வகுப்பு என்று எங்கள் பள்ளியிலே அது நடக்கிறது. நான் எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறேன், யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். உழைப்பு எல்லாம் ஒன்றுதான், ஆனால் அந்த பிரகாசிப்பதில் தான் கொஞ்சம் வித்தியாசம். நிறைய சான்றோர் பெரிய மக்கள் படித்திருக்கிறார்கள், பெரிய பதவிக்கு வந்திருக்கிறார்கள். IAS IPS அதிகாரிகள், நிறைய அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் பொது நிகழ்வில் பேசும்போது அரசு பள்ளியை சொல்கிறார்கள். இருந்தாலும் என்ன சொல்கிறார்கள்? பிரகாசிப்பதற்கு காரணம் எங்களுக்கு இந்த தனியார் பள்ளி, அதாவது மெட்ரிகுலேஷன், அதாவது அந்த ஸ்போக்கன், அது எங்களுக்கு காரணம். அந்த இங்கிலீஷ் என்று ஒரு பயம் ஆளுமை எப்பொழுதும் இருந்திருக்கிறது. இப்பொழுதுதான் அந்த இது இல்லை. அரசு பள்ளிகளில் ஆங்கில மீடியமும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் இப்பொழுது அந்த பயம் கொஞ்சம் ஆங்கிலத்தில் கொஞ்சம் நன்றாக படிக்கிறார்கள். கொரோனா காலத்தில் அரசு பள்ளியாளர்கள் இணைய வழியில் செயல்பட்டார்களா என்பது எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் தனியார் பள்ளியாளர்கள் அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய உடல் தன்மையை கூட நினைக்கவில்லை. அவர்கள் எல்லா இடங்களிலும் அலைந்து பிள்ளைகளை சேர்த்து அவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகளை கொடுத்து அந்த சூழ்நிலையிலும் மாணவர்களை வகுப்படுத்த அந்தந்த இடங்களுக்கு சென்ற ஆசிரியர்களை பார்த்து நானே கொஞ்சம் திகைத்தேன். அதற்கு பிறகு எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் கூட எங்களை வர சொன்னார்கள். பள்ளிக்கு வர சொல்லி பிள்ளைகள் வருகின்ற குழந்தைகளை வைத்து அவர்களிடமிருந்து நமக்கு பாதிக்குமோ, நம்ம இருந்தோ அவர்கள் நோய் தொற்றிவிடுமோ எந்த பயம் கூட இல்லாமல் உழைப்பு கொஞ்சம் கடினமாக இருந்தது. இப்பொழுது கலை திருவிழா கூட நான் அன்பில் மகேஷ் ஐயாவிடம், அதாவது என்ன சொன்னேன், அரசு பள்ளி தனியார் பள்ளி என்று ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்காதீர்கள் ரெக்வஸ்ட் பண்ணினேன். ஏனென்றால் நான் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறேன். அதனால் அவரிடம் பேசும் தன்மை கிடைத்தது, வாய்ப்பு கிடைத்தது. அதனால் சொன்னேன், இருவரையும் ஈக்குவாலிட்டியாக பாருங்கள். எங்களை நிர்வாகம் எங்களை 2 பள்ளியிலும் நிர்வாகம் பண்ணுவது நீங்கள் தான். அதனால் இப்பொழுது கலை திருவிழா தனித்தனித்தாக நடக்கிறது. அதற்கு முன் அரசு பள்ளியின் தாக்கமே அதிகமாக இருந்தது. இது காலத்துக்கும் இந்த பாகுபாடு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது.
சரியா? இதை நாம் குறையாக சொல்ல முடியாது. அதே மாதிரி தனியார் பள்ளியில் தனி பயிற்சி என்று வகுப்பு ஒன்று வைத்திருக்கிறார். அதை நம்ம அரசு பள்ளி ஐயா அதாவது சான்றோர் பெரிய மக்கள் செய்கிறார்களா என்பது முழுமையாக நாம் அறிய முடியாது. சில பள்ளிகளில் ரிஸ்க் எடுத்து செய்கிறார்கள். ஆனால் தனியார் பள்ளிகளில் அந்த தனி பயிற்சி வகுப்பு என்பது முழுமையாக நடக்கிறது. இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள் தனி பயிற்சி வகுப்பு. அது காலையிலும் நடக்கிறது, மாலையிலும் நடக்கிறது இன்று வரை. அதே மாதிரி எழுத்து பயிற்சி என்பது வகுப்பறையில் மாணவர்களுக்கு அந்த பாகுபாடு இல்லாமல் சொல்வது, போட்டிகள், திறமைகளை வளர்ப்பது, பாகுபாடு இல்லாமல் பரிசுகள், ஆசிரியர்கள் தங்கள் சொந்த செலவிலே அவர்கள் வருமானம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வருமானத்தில் நிறைய எடுத்து அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அதாவது தனியார் பள்ளி என்றால் பணக்கார குழந்தைகள் தான் படிக்க வேண்டுமா? அல்ல அல்ல. நான் இப்ப வக்கீல் ஐயா கேட்ட கொஸ்டினையே நானும் கேட்கிறேன். அந்த கேள்வியை நாங்கள் எத்தனை ஆசிரியர்கள் நீங்கள் அரசு பள்ளியில் வேலை வைக்கிறீர்கள்? நானும் அரசு பள்ளி ஆசிரியை தான், தனியார் உதவி பெறும் அரசு பள்ளி ஆசிரியர். இப்ப என் குழந்தையே மெட்ரிகுலேஷன் தான் படிக்கிறது. ஏனென்றால் அந்த ஸ்போக்கன், அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இங்கிலீஷ் வர வேண்டும் என்பதற்காகத்தானே நாம் சேர்த்தோம். இப்பொழுது கூப்பிடுகிற என் குழந்தையை, வா என் பள்ளிக்கு வாமா அப்படின்றால் அவள் நண்பர்களை விட்டு வரமாட்டேன் என்கிறாள். இதே நிலைமை எல்லோருக்கும் இருக்கும் என்றே கருதுகிறேன். எத்தனை நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் தனியார் பள்ளியில் சேர்க்க, அதாவது அரசு பள்ளியில் நம்பி சேர்க்கிறீர்கள். வாயளவில் பேசும்போது இனிக்கத்தான் செய்கிறது, தேன் போன்று ருசிக்கிறது. ஆனால் நீங்கள் நன்றாக சொல்கிறீர்கள். ஆனால் செயல்பாடு என்று வரும்போது நீங்கள் தனியார் பள்ளியைத்தானே முழுமையாக நம்புகிறீர்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் தனித்துவத்தையும் உணருங்கள். அவர்கள் வழியையும் பார்க்க மாட்டார்கள், மன வழியையும் பார்க்க மாட்டார்கள், உடம்பு வழியையும் பார்க்க. அவர்கள் குடும்பத்தையும் பள்ளி வேலையும் ஈக்குவாலிட்டியாக நேசிக்கிறார்கள். அரசு பள்ளி ஆசிரியர்கள் சில பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிர்வாகவே போர்க்கொடி எளிமையாக தூக்கி விடுவார்கள். தனியார் பள்ளிகள் அப்படி செய்ய முடியாதம்மா. அவர்கள் கலந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு அந்த அனுமதியும் வழங்கப்படாது. அதற்கும் அந்த அரசாங்கம் தானே இடைவெளி விடுகிறது, அவர்கள் தானே உரிமை கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அரசியல் பள்ளிவாதிகள் சுதந்திரவாதிகள். அவர்கள் நினைத்ததை நடக்கலாம், அவர்கள் கணவர்களை உடனே பழிக்கலாம். ஆனால் தனியார் பள்ளி ஆசிரியர் அப்படி அல்ல. நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்களோ அதன்படிதான் நாங்கள் நீங்கள் செய்யும் வேலையை நாங்கள் செய்ய வேண்டும். அது அரசாங்கம் இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் பணிகளுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். அவர்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் நடந்தவங்க. எங்கள் சுதந்திரத்தின் உரிமைகள் குறைந்துதான் போகிறது, அதை ஒத்துத்தலாம். ஆனால் அதை மாணவர்களுக்கு கொண்டு சொந்தவும் மாட்டால் மாணவர்களுக்கு முழு பிரதிபலனை அளிக்கிறது. அதனுடைய ரிசல்ட் என்று சொல்கிறார்கள். இப்ப அரசு பள்ளி என்றால் ரிசல்ட் என்ன கேட்க மாட்டார்களா? என்ன தனித்துவம்? தனியார் பள்ளியில் என்றால் நிர்வாகத்தார் கூப்பிட்டு கேட்பார்கள். அந்த ரிசல்ட் என்று வரும்போது பாருங்கள், அந்த தனியார் பள்ளி அந்த மதிப்பெண் பட்டியலையும் பாருங்கள், அரசு மதிப்பெண் பட்டியலையும் பாருங்கள். எந்த முறை என்று நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். ஆனால் வசதி வாய்ப்புகள் உண்மையிலே காப்பி எடுத்து தான் இருக்கிறார்கள். தனியார் பள்ளியில் என்னென்ன நான் எலெக்ஷன் டியூட்டி போயிருக்கிறேன், வாக்காளர் இது முகாமுக்கு எண்ணிக்கை வைக்கிறேன். அரசு பள்ளியை தான் பயன்படுத்துகிறோம். கழிப்பறை வசதி, சாப்பாடு வசதி ஏற்பாடு செய்யாமல் எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் கஷ்டப்பட்டு அங்கு பணியாற்றி கடமையை செய்ய மக்களுக்காக பணியாற்றி வருகிறார்கள். அது தனியார் பள்ளிகளில் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அதையும் நீங்கள் உணர்ந்து கொண்டு பல சிரமங்களை, பல வேலைகளின் கஷ்டங்களை தனியார் பள்ளி நிர்வாகிகள் தான் நமக்கு ஒரு மனிதாபிமானத்தில் அந்த கஷ்டத்தை நிற்கணும். அரசு இதை செவிமடுத்து பார்த்து நம்மளுடைய குறைகளை கூறி இப்ப அரசு பள்ளியின் குறைகள் முழுமையாக களையப்பட்டன என்றே உணரலாம். ஆனால் அரசு பள்ளி ஆசிரியர் தயவு செய்து சொல்கிறேன், இன்னமும் உங்களுடைய உழைப்பு அதிகம் வேண்டும் என்றே நான் கருதுகிறேன். உங்களோட உழைப்பை குறை சொல்லவில்லை, இன்னும் நீங்கள் மெனக்கிட்டுக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்காக உங்களை தயார்படுத்த வேண்டும், இன்னும் ஊக்கப்படுத்திக் கொள்ளலாம். ஆசிரியர் என்பவர் நூலகம் தானே, நூலகம் போல நீங்கள் கற்றுக்கொள்ளே இருக்க வேண்டும். அதாவது நம்மை சுற்றி எத்தனையோ எதிர்ப்புகள் எழலாம், சூழ்நிலைகள் நிகழலாம். ஆனால் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையாக நீங்களும் பணியாற்ற வேண்டும். அதாவது பணி செய்யவில்லை என்று சொல்லவில்லை, கொஞ்சம் மிகைப்படுத்திக் கொள்ளலாம் என்றே என் மனதில் தோன்ற கருத்தை
சொல்கிறேன், யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு சிறிய கவிதை. அரசு பள்ளி என்பது ஆளுமை, தனியார் பள்ளி என்பது எளிமை. அரசு பள்ளி என்பது இலக்கணம் என்றால் தனியார் பள்ளி இலக்கியம். அரசு பள்ளி கலங்கரை விளக்கம் என்றால் தனியார் பள்ளி தன்னையே உருக்கிக் கொள்ளும் மெழுகுவர்த்திகள். மொத்தத்தில் அரசு பள்ளி அரசுக்கு செல்ல பிள்ளைகள், தனியார் பள்ளிகளோ தத்து பிள்ளை என்று மாறி உங்கள் மனமளது ஆத்மார்த்தமாக நெஞ்சார்த்தமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படி வழிநடத்துகிறார்கள் இருந்தாலும் இதை சரிப்படுத்த வேண்டும். நாம் எல்லாம் ஆசிரியர் பெருக்க மக்கள். அரசு பள்ளியாக இருந்தால் என்ன, தனியார் பள்ளியாக, நாம் எல்லோரும் ஒரு இனம் தானே. அதனால் முழுமையாக பாடுபட்டு மாணவர்களை, வருங்கால சிற்பிகளை நாம் என்றும் செதுக்க வேண்டும் என்று அன்போடு பாசத்தோடு வாய்ப்பளித்த சான்றோர் பெரியவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. நிறைய வாதங்களை எடுத்து வச்சிங்க. நம்மளுடைய நடுவர் அம்மா உங்களுடைய உரை எப்படி இருந்ததுன்னு சொல்கிறத கேட்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா. நம்மளுடைய லக்ஷ்மி அம்மா வந்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது என்ன சொல்ல போகிறீங்கன்றத கேட்குறதுக்காக அவளோட இருக்கேன் நான். வாருங்கள் அம்மா, வாருங்கள் லட்சுமி அம்மா. அதாவது அம்மா, அந்த அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி, அதாவது எய்டட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அந்த பள்ளியில வேலை பார்ப்பதாக சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது அந்த அந்த மனோபாவத்திலேயே தான் இருந்து பாக்குறாங்க. அரசு பள்ளி செல்ல பிள்ளை, தனியார் பள்ளி தத்து பிள்ளை. நாங்க என்ன தத்து பிள்ளைகளாவே இருந்துட்டு அந்த பார்வையிலேயே அவங்க வாதம் முழுவதும் இருந்தது. அது அவர்களுடைய இது. இப்ப முதல்ல ஆரம்பிச்சாங்க, உன்னை ஏறிந்தால் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அம்மா ஒரு பாடலோட ஆரம்பிச்சாங்க. ஆசிரியர்கள் பற்றி. ஆசிரியர்கள்னா யாரு? மாசு அற்றவர்கள், ஆசு இரியர்கள், மாசு குற்றம் இல்லாதவர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில உள்ள ஆசிரியர்கள் ரொம்ப 8 மணிக்கே வந்து நாங்க எல்லாரும் வேலை செய்யறோம், நீங்க எல்லாம் அப்படி இல்ல. அதாவது அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் அப்படி இல்ல, அவர்கள் வந்து கொஞ்சம் சுகவாசிகளாக இருக்கிறார்கள். நாங்கெல்லாம் எங்களை வந்து அரசாங்கமும் கேள்வி கேட்குது, நிர்வாகமும் கேள்வி கேட்குது. மத்தவ மாதிரி நாங்க 2 பக்கமும் இடி வாங்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை வச்சாங்க. அடுத்து அரசு தான் அந்த சலுகை எல்லாம் தருது. அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிக்கு கூட சலுகை தர்றது அரசு தான், தனியார் பள்ளிக்கும் கூட எங்களுக்கு சலுகை தர்றது அரசு தான். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிற ஒரு காரணம் தான் எல்லா மாணவர்களை வந்து தனியார் பள்ளியை நோக்கி ஓட செய்து அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, இப்ப அரசு பள்ளிகளிலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் வந்திருக்கு, நடத்துகிறார்கள். அடுத்து கொரோனா காலத்துல நாங்கெல்லாம் ஆன்லைன், அரசு பள்ளியில செஞ்சாங்களோ இல்லையோ தெரியல, நாங்கெல்லாம் ஆன்லைன் வீடு வீடா போய் குழந்தைகளை கூட்டிட்டு வந்து வர்ற பிள்ளைகளுக்கு நாங்க பாடம் எடுத்தோம். அதாவது அரசின் ஆணையும் மீறி அவங்க செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கொரோனா வந்தாலும் பரவாயில்ல, எங்க நிர்வாகம் சொல்லிச்சு பிள்ளைகளை நாங்க விட்டுறக்கூடாது, பிள்ளைகள் எதுவும் மாறிடக்கூடாது, அதனால புடிச்சு வைக்கிறதுக்காக நாங்க எல்லாருமே அந்த கொரோனா காலத்திலயும் நாங்க வந்து பணி செய்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் தன் பிள்ளைகளை எங்க சேர்க்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வச்சாங்க. ஐயா சதீஷ்குமார் ஐயா கேட்ட கேள்வியே திரும்ப இவங்களை வச்சாங்க. கலை திருவிழா இந்த வருடம் அம்மா சொன்னது, இப்ப சென்ற வருடம் வரை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த கலை திருவிழா நடந்தது. இந்த முறை வந்து அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் கலை திருவிழா நடைபெற்றது. அது சிறப்பு. எல்லா மாணவர்களும் பங்கேற்க வேண்டியதுதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து தனிப்பயிற்சி வகுப்பு நடத்துறோம். அம்மா, இதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. தனிப்பயிற்சி வகுப்பு நாங்க காலையில மாலையில நடத்துறோம், அதுக்கு நீங்க எவ்வளவு கட்டணம் வாங்குறீங்க அதையும் சொல்லுங்க. அடுத்து தனியார் பள்ளியில வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நாங்க எந்த போர்க்கொடியும் எடுக்க முடியாது. ஆனா அரசு பள்ளி ஆசிரியர்கள் எதுனாலும் உடனே போர்க்கொடி எடுத்துட்டு போயிடுறாங்க. அவர்களுக்கு நல்ல சுதந்திரம் இருக்குது, எங்களுக்கு அந்த நிர்வாகம் சுதந்திரம் கொடுக்கல அப்படிங்கிற வாதத்தையும் வச்சாங்க. அடுத்து அவங்க சொன்னாங்க, அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் அதான் முத்தாய்ப்பா சொன்னாங்க, நாங்க வந்து அரசு பள்ளி எல்லாம் அரசாங்கத்திற்கு செல்ல பிள்ளை, நாங்கெல்லாம் தத்து பிள்ளையாவே இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி அருமையா அவங்க வாதத்தை வச்சாங்க. முதல்